அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வர்ஸுக்னா ஷிஃபாஅம் மின் குல்லி தா. அல்லாஹும்ம ஆதி தக்வாஹா வஜ்புர் பில் அஅமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஹ்திஹிம் வ ஆஃபிஹிம் வர்ஸுக்ஹும் ஷிஃபாஅன் ஹஸனன் யா அர்ஹமர் ராஹிமீன். அம்மா பஅது ரதீனா பில்லாஹி ரப்ப வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி உலாயிக ஹுமுஸ் சித்தீகூன் வ ஷுஹதா இந்த ரப்பிஹிம் லஹும் அஜ்ருஹும் வ நூருஹும் வல்லதீன கஃபரு வ கத்தபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுல் ஜஹீம். وقال النبي صلى الله عليه وآله وسلم உரிலத் அலையல் உமம ஃபரஐத்து நபியு வ மாஹு அர் ருஹ்பா வன் நபியு வ மாஹு அர் ரஜுலு வர் ரஜுலான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளால் நாம் நம்மை விட்டு கடக்குகின்ற மாதங்களெல்லாம் அருள்மிக்க பொருள் உள்பட மகாபெரும் ரஹமத்தையும் ராகத்தையும் மனிதர்களுக்கு நல்லாமல் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர்
என்ற சிறப்புக்களையெல்லாம் 4 மாதத்திலும் உள்ளடக்கி நம் உயிருக்கு மேலான அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா சையதுல் காயினாத் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க அல்லாஹுவின் சந்திப்பாகிய மெஹராஜின் அருளையும் மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளின் மூலங்களையும் பெற்றுத்தந்த சிறப்பு மிக்க ஒரு மாதமும், மானிட நிர்ணயங்களை இவ்வுலகத்திலே செழிப்பாக ஆக்கி ரஹ்மத்துல்லில் ஆலமீனின் ஷஃபாஅத்தோடு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாகிய ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவை அடைகின்ற உபரியான அமல்களை நாம் பெற்று நமக்கு அல்லாஹ் ரசூல்வால் சொரியப்பட்டு நாம் புனிதமிக்க ஒரு அருள்மிக்க ரமலானை அடையும் ஒரு வாய்ப்பை அதன் இஸ்லாம் என்னும் தௌஹீத் என்னும் கடலிலே நாம் பிரயாணமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு, வழிபடுதல் என்பது ரசூலுல்லாவிற்கு. இந்த வழிபடுதலும் வணக்கமும் இரண்டும் ஓர் நிலையில் நாம் நம்பிக்கையுடன் பெற்றுவிட்டால் இம்மை, மரணம், சக்கராத், கபுர், அடக்கம், பிறகு கேள்வி, பிறகு மைஷர், பிறகு ஹவுலுல் தடாகம், மாணவியின் பார்வை, நாம் அவர்களை பார்ப்பது, அல்லாஹுவின் லிகா, பிறகு அல்லாஹுடைய நிஅமத், இத்தனைகளையும் நமக்கு அல்லாஹ் மிக எளிதான முறையில் பந்து உருட்டி விளையாடுவதை போன்று இந்த அமல்களை அல்லாஹ் நமக்கு ஆக்கிடுவான். ஒரு சிறு குழந்தையிடத்தில் ஒரு பந்தை கொடுத்தால் எப்படி அது உருட்டி 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 மகிழ்ந்து விளையாடுமோ, அதை தவழ்ந்து எடுக்குமோ, அதை போன்று நல்ல அமல்களை நாம் தவழ்ந்து எடுப்பது தான் நமக்கு தாமதம். அடுத்த நொடி அல்லாஹ்வினுடைய அருள் நம்மை காத்திருக்கின்றது. நம்மை அடைய அணைத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை நமக்கு நல்குகின்றது. அவைகளை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கின்றான். குர்ஆனை தனது வாழ்வாக, தனது வாழ்வை குர்ஆனின் மூலம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சீதேவிகளான நமக்கு அல்லாஹ் மிக பெரும் அருள் பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கின்றான். ஒன்று, சீதேவித்தனமான வாழ்வு. 2, கஷ்டமில்லாத வாழ்வு. 3, நாம் செய்கின்ற அமல்களில் எதுவானாலும் செய்கின்ற அமல்களில் பிரதிபலன்களை இரட்டிப்பாக தருவது. அதோடு மாத்திரமல்ல, நமக்கு வழங்கப்படுகின்ற கொடைகள் எண்ணிலடங்காத நியாமத்துக்கள் அடைந்தவைகளாக ரசித்து ருசிக்கக்கூடியதாக அமையும். அவைகளை நாம் பெற்றுக்கொள்வது தான் தாமதத்திலும் மிக பெரும் தாமதமாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் என்பது அல்லாஹ்வால் நமக்கு கடமையாக்கப்பட்டவை. செயல் திறன்கள் என்பது ரசூலுல்லாஹ்வால் நமக்கு காட்டித்தரப்பட்டவை. எதையும் நாம் கிஞ்சிற்றும் ஒதுக்கிவிடாமல் சுன்னத் வல் ஜமாத் என்று அக்கீதாவின் அடிப்படையில் நாம் சரியாக கடைபிடித்து வாழ்வோமேயானால் அனைத்தும் நமக்கு சித்தியாகி கைகூடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமது வாழ்வின் தரங்களெல்லாம் புடம்போட்டதாக, உறுதிமிக்கதாக, சிறிய அமலும் கூட மிகப்பெரியதாக நமக்கு அல்லாஹ் ஆக்கிடுவான். உலகத்தை பொறுத்தவரை மக்கள் பல்தரப்பினர்களாக வாழ்ந்து வர்றாங்க. ஆதிநிலை மூமினாக, முஸ்லீமாக அல்லாஹ் இந்த உலகத்தில்
ஆக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நபிமார்களை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை, சூஃபுக்களை, கிரந்தங்களை வழங்கி வந்தான், வாழையடி வாழையா. இந்த கிரந்தங்கள், சூஃபுக்கள், வழிகாட்டுதல்கள் நபிமார்களின் மூலமாக நமக்கு எளிதாக எடுத்துரைக்கப்பட்டது. அவ்வப்போது அந்த நபிகளை எதிர்க்கக்கூடியவர்களும், துவேஷம் செய்யக்கூடியவர்களும், தும்சம் செய்யக்கூடியவர்களும், மாறுபுரிகின்ற மாங்கா மடையர்களும் நிறைந்திருந்தாங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நடக்கலை அப்படின்னா இஸ்லாத்தை நிந்திக்கிறான்னு தான் அர்த்தம். மாநபி காட்டி தந்த அந்த வழியின் பிரகாரம் வாழாமல் அவன் அவன் மனம்போக்கிலே வாழ்வானையானால், இதுக்கு 3 தான் வழிகிட காரணம். ஷைத்தானை நாம் இலி பழி சொல்வதை விட நாம் ஷைத்தானாக மாறிவிடக்கூடாது. சட்டம் என்பது குர்ஆனில் திட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ் என்பது மாநபியின் செயல்முறை திட்டங்களில் உறுதியாக்கப்பட்டு விட்டது. இந்த இரண்டும் நமக்கு இருக்கும்போது இஜ்மா கியாஸ் என்னும் ஷரியத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதற்குண்டான அனுகிரகங்களை நாம் ஏன் எடுத்து நடப்பதற்கு முடியவில்லை? இதற்கு 3 மமதைகள் தான் காரணம். ஒன்று, தான் என்ற அகம்பாவத்தோடு நமக்கு நிகர் யாரும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, வரக்கூடாது. இரண்டாவது, செல்வங்கள். கேட்டால் சொல்லுவான், நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தை எடுத்தேன், 24 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் உழைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இதை பூரா எங்கே கொண்டு கொட்டுவான்டா? வடிகால் தன்னுடைய மனைவிட்ட போய் கொட்டிடுவான், மனைவி மடியில். அவனுக்கு வேண்டியது மனைவி மூலமாக 2. ஒன்று சப்பவை அனுபவித்தல், மற்றொன்று இந்த காசை வைத்து குரங்காட்டம் தான் ஆடுவது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு 100 கணக்கான நிறைவுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100இல் 3இல் 1 பாகம் தான் தனக்கு, 1 பாகம் ஏழை எளியவர்களுக்கு, கராபத்துகளுக்கு, 1 பாகம் தீனுக்கு. நாம் கொடுக்குறோமா? லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் ஜகாத்து கடமையானவர்களெல்லாம் அதை பிரமித்து காரூனை போன்று செல்வம் நமக்குரியது, நாம் கொடுப்பது தான் ஜகாத் என்று இறையின் திருமறையை, மாநபியின் வழிமுறையை வெறுத்திருக்காங்க. காரணம் என்ன? இந்த அகம்பாவம். நாம் சம்பாதிச்சது நம்ம மனைவி மக்களுக்கு தான், நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் வயசான காலத்தில். அப்போ இந்த நிர்மூட மூடிகள் தாயுடைய கர்ப்பத்தில் வளரும்போது எதை உண்டார்கள், எதை சேமித்து வைத்திருந்தார்கள்? ஹைலு கூட எல்லாம் அங்கே சேமிப்பாக வைக்கலை. அப்போ அவர்களுக்கு உற்பத்தி ஆக்கி கொடுத்தான். பெண்களுக்கு மாத தூரம் ஹைல் வருது. எப்போ வருது? 24 நாள் கழித்ததற்கு பிறகு 3 நாள், 5 நாள், 7 நாள் அப்படி பெண்களுக்கு வர்றது. அப்போ அல்லாஹ் அந்த நிலையில் அதை உற்பத்தியாக்கி குறைக்கிறான், அதிகமாக தள்ளுறான், அதை விட அதிகமாக தள்ளுறான், பிறகு குறைக்கிறான், பிறகு சுத்தமாக்கிடுறான் அல்லாஹ். இது மனிதர்களுக்கு ஏன் அறிவார்ந்த நிலைகளிலே புரிந்து கொள்ள முடியவில்லை? எவ்வளோ கம்ப்யூட்டர், லேப்டாப் படிச்சிருந்தவனும் சரி, இதில் எல்லாம் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான், கோட்டை. காரணம் என்ன? சிந்திக்கின்ற வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கான். எப்பவுமே அல்லாஹ் ரசூலின் மூலமாக நமக்கு உன்னை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அது நம்மளை சேரும். அதுக்கு ஒரு அருமையான ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிர்மூட மூடிகளே கவனியுங்கள். லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு ஹுவ மௌலானா. ஒரு மனிதனுடைய அறிவார்ந்த நிலைகளை அடைவதற்கு
அல்லாஹ் நிர்ணயித்தது அவனை அடைந்தே தீரும். அது ரிசுக்கானாலும் சரி, ஏற்றத்தாழ்வானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி, அந்த நசீப் அவனை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவனை அடைஞ்சிரும். நீ போய் முயற்சிக்கணுன்ற அவசியம் இல்லை, முயற்சி தேவை. அந்த முயற்சியினால் நான் அடைந்தேன் என்று சொல்வது நிர்மூடத்தனமான கூலத்தனமான குற்றங்கள். அது நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியுதுண்டா, கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாமல் நடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து விட்டு பார்க்காத மாதிரி போகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் நம்மிடத்தை யாசகம் கேட்கும்போது அல்லது தங்களுக்குரிய தேவைகளை வறுமைக்காக கேட்கும்போது அல்லது உணவு, உடை, பசி, வாழ்க்கைக்குண்டான வாழ்வாதாரம் கேட்கும்போது இருக்கக்கூடியவர்கள் தரவில்லையானால் அவர்கள் தரித்திரியம் பீடிக்கப்பட்ட கிடங்கில் தள்ளப்படுகின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு மனிதர்களுக்கு தேவைக்குரிய நிலைக்கு மிஞ்சி அல்லது தேவைக்கு கிடைத்து விட்டால் அதிலிருந்து அல்லாஹ் ரசூலுக்காக நாம் எந்த துறையிலையும் உணவு, உடை, வாழ்வாதாரங்கள் கொடுப்பது அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் குர்ஆன் நிர்ணயிச்சிருச்சு. ஒரு முஸ்லீம் என்னென்ன செய்ய வேண்டும் குர்ஆன் நிர்ணயிச்சிருச்சு. ஒரு முத்தக்கீனான ஆணும் பெண்ணும் எப்படி செய்ய வேண்டும் குர்ஆன் நிர்ணயிச்சிருச்சு. 3 தரத்தையுமே நிர்ணயிச்சிருச்சு. அதை தாகா என் உயிர் முஹம்மது ரசூலுல்லாஹ், உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வாதாரத்தை காட்டி கொடுத்தார்கள். ஜகாத்தை, சதக்காவை, நேர்ச்சையை தனக்குள் யாரும் ஆக்கி கொள்ளக்கூடாது. யாருக்கு எது செல்ல வேண்டும், தேவை உடையவர்களா, ஏழைகளா, பற்றாக்குறை உடையவர்களா, தேவை அதிகரித்திருக்கா, அவர்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் தேடி சென்று அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் கொடுப்பது அது எவ்வளோ சால சிறந்தது என்பது இன்னும் நமக்கு விளங்கலை. குர்ஆன் தெளிவாக்கியே நமக்கு விளங்கலை. இப்போ இஸ்லாமியர்களில் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனை தினமும் ஓதக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், அந்த வாழ்வை கடைபிடிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், குர்ஆன் என்றால் நமக்குத்தான், நாம் தான் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று உணர்வக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நான் முஸ்லீம்டுவான், நீ முஸ்லீம் இல்லை தான், நான்டா என்ன, நோ நான் இல்லைண்டா நோண்டு போடுவான். நாம் முஸ்லிம்கள். அந்த முஸ்லீமுடைய தரங்கள் என்ன, மூமினுடைய தரம் என்ன, இஸ்லாத்தின் தரம் என்ன, இவைகளையெல்லாம் பார்ட்ஸாக பிரித்து என் உயிர்த்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தும் கூட அரக்க நிலையில் குடுமி வைத்து வாழக்கூடியவர்களாக நம்மை நாம் அலங்கரித்து நாம் எண்ஜான் உடம்பின் சுகங்களை பெறுவதற்காக ஆண் பெண் இருபாலாரும் செயல்பட்டு தீர முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றோமே தவிர உண்மையான நிலைகளில் அல்லாஹுவை அறிந்து ரசூலை பின்பற்றி செய்கின்ற திறன்கள் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் அகந்தை. இந்த அகந்தையின் காரணமாகத்தான் பொருள் சேமிக்கிறோம். தன்னுடைய மனைவி, பிள்ளை, வம்சம் வாழ்ந்தா போதும், கூட பிறந்தவர்களை கூட அங்கு பார்ப்பதில்லை, கூட பிறந்தவருடைய நிலைகளை கூட அங்கே கவனிப்பதில்லை. காரணம் என்ன? ஒன்று, மனைவி தடுப்பா, சீதேவி இல்லாட்டி, இல்லைண்டா தனக்கே மனசு வராது. சில பேர் பெருமையை சொல்லுவான், என் ஒய்ஃபு சொன்னாதான் எதையும் செஞ்சிருவேன். அப்போ ஒய்ஃபு நீ சொர்க்கம் போடாண்டா நீ போக முடியுமா? அல்லது நீனே நான் இரக்கத்தன்மை உடையவன் என்று எல்லாத்தையும் அபகரித்து ஜகாத்து, சதக்கா, நேர்ச்சையெல்லாம் நீனே திண்டுக்கிட்டு வயிற்றில் கிழிச்சு கொட்டிட்டு நீ சொர்க்கம் போக முடியுமா?
கராபாத்துகளை கவனிப்பது இந்த கரீபானவர்களுக்கு கடமை என்பதை மறந்துட்டாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. நல்லா சிந்திக்கணும் அறிவார்ந்தவர்கள். அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். உலாய்க ஹுமு சித்திகூன வஷுஹதா. இவர்கள் சித்திகீன்கள் சாலிஹீன்களோடு இருப்பார்கள். ஐந்த ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாதிக்கீன்களோடு இருப்பார்கள். லஹும், அந்த மக்களுக்கு அஜ்ருஹும் வ நூருஹும், அல்லாஹ்வுடைய கூலி மகத்தான கூலியும் அல்லாஹ்வுடைய பேரொழியின் அந்த அருளும் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மூமினுக்கு. வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை நிந்தித்து கர்ரபூபி ஆயாத்தினா, குர்ஆனை நபியினுடைய வாழ்வை இஸ்லாத்தின் தன்மைகளை புறக்கணித்து பொய்ப்பிருத்தினார்களோ, உலாஇக அஸ்ஹாபுல் ஜஹீம், இவர்கள் நரகம் உடையவர்கள், இவர்களுக்கு நரகம் கடமையாக ஆக்கிவிட்டது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை, இஸ்லாத்துடைய அனுகிரகத்தை எப்படி நாம் கடைபிடித்து வாழக்கூடிய நிலையில் இருக்கோம், நாம் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? நமது வாழ்வின் தரங்களை நமக்கு ஏன் உண்மையாக அதை பாகுபாடுபடுத்தி நல்லதை எடுத்து தீயதை விலக்கி நாம் வாழ முடியல? அதுக்கு காரணம் அகந்தை. இந்த அகந்தையின் காரணமாகத்தான் மனிதர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொரு தாழ்வும் அவனுடைய தீர செயல்களை கொண்டு தான் நடைபெறுகின்றது. என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி, அல்லாஹும்ம அன்தல் வாஹிது ஃபிஸ் ஸமா, ரஹ்மானே நீ வானத்தில் தனித்தவன், வானல் வாஹிது ஃபில் அருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வானல் வாஹிது ஃபில் அருள், நான் பூமியில் ஒருவனாக இருக்கேன். லைஸ அஹதுன் யஅ்புதுக கைரி, இந்த பூமியில் என்னை அன்றி உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய வாழ்வை நீ போதுமானதாக ஆக்கு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மிந்தீக் என்னும் கருவியிலே வைத்து சுத்தப்படுகின்ற பொழுது ஈமானுடைய தரத்தை தௌகீதுபடுத்தி அந்த நும்ரூது செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த குண்டத்திலே தள்ளப்படுகின்ற பொழுது கடைசியாக செஞ்ச இந்த துவா, அல்லாஹும்ம அன்தல் வாஹிது ஃபிஸ் ஸமா வ அனல் வாஹிது ஃபில் அருள் லைஸ அஹதுன் யஅ்புதுக கைரி ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. அப்போ தான் ரப்பு உத்தரவிட்டான், யா நார் கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹீம், நெருப்பே நீ எத்தனை ஆண்டுகள் கொழுந்து விட்டு எறிந்தாலும் அந்த நும்ரூத் இருக்கக்கூடிய நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ந்த ஏசியாக, பூங்காவாக, மண்டபமாக மாறுன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். யாருக்காவது உலகத்தில் அடிக்கடி சிரமங்கள், கவலைகள், துன்பங்கள் இருந்தால் இதை ஓதிக்கங்க. இந்த துவாவையும் இந்த ஆயத்தையும் குறிப்பு வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம அன்தல் வாஹிது ஃபிஸ் ஸமா வ அனல் வாஹிது ஃபில் அருள் லைஸ அஹதுன் யஅ்புது கைருக் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹீம். இதை ஓதிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்கின்ற வழியில் குகையில் தங்கி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வாயால் சொன்னது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதையும் ஓதிக்கங்க. யாருக்கு எத்தகைய சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அந்த சிரமத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பான். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தரும் இதை ஓதணும். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வினுடைய அருளை அடைய, அவனுடைய நியமத்தை பெற்று சொகுசாக ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அடைய அல்லாஹ் நமக்கு அருள்பாலிக்கட்டும். நம்முடைய அனைத்து விதமான குற்றங்களையும் மன்னித்து இனி குற்றத்தின் அளவிலே நம்மளை செல்ல விடாமல் ஷைத்தானுடைய வலையில் மாட்டிக்கொண்டு நாம் ஷைத்தானை குறை கூறிக்கொண்டு இருக்காமல் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி மென்மைப்படுத்துவோம். அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும், ஹிதாயத்தில் நிறைத்திருக்க வைக்கட்டும். நம்முடைய எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இந்த மேல் கூறிய 2 குர்ஆனுடைய ஆயத்தையும் இந்த துஆவையும் அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வளமாக அருளாக ஆக்குவதுடன் மரணகாலங்கள் வரை யாரிடத்தும் தேவையாகாமல் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தியாக்கி நம்மால் முடிந்தது ஏழை எளியோர் தேவை உடையவர்களுக்கு நீதியாக நாம் கொடுத்து செயல்பட அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். அதே நேரத்தில் வாங்குபவர்களும் தகுதி உடையவர்களாக இருந்து நாம் அவர்களுக்கு கொடுக்க இரட்டிப்பான நியமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கட்டும். மன அமைதி, சந்தோஷம், குடும்பத்திலே ஒற்றுமை, குடும்பத்திலே கலகங்கள் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய குழந்தை குட்டி நம்மை சூழ்ந்துள்ளவர்கள் நம்மை கண்ணியமாக ஆக்கி வைக்கட்டும், அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். அந்த நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை புகழ்வதுடன் மாணவியின் ஸலவாத்தை நிறைந்து ஓதி நாம் மகத்துவமான அருளை அடைய முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதோடு எங்களுக்கு கெடுதிகள் செய்ய வேண்டும் என்று நாடி கெடுதிகளை உண்டு பண்ணக்கூடிய அரக்கர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்களிலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பு நல்குவதோடு ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் இன்னல் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். இத்தகைய தன்மையை எங்களிலே முகமலர்ச்சியோடு கொடுத்து எங்களிலே ஈமானை சீமானாக ஆக்கி முகத்திலே நூறானியத்தை கொடுத்து குர்ஆனை நெஞ்சோடு அணைத்து ஓதி நல்ல பல அமல்கள், தஸ்பீகள், திக்ருகள், ஃபிக்ருகள், ஸலவாத்துக்கள் நிறைந்து ஓதி நல்ல அமல் செய்ய இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலிருந்து அதிகப்படியான தௌபாக்கள், இஸ்திஃபார்கள், அமல்கள், ஏழை எளியோருக்கு செய்கின்ற தர்மங்கள் செய்யும் அருள் பாக்கியத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய கஷ்டங்கள், முடிமைகள், கடன்களை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களிலே யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு வாடகை இல்லாமல் ஒரு சொந்த வீட்டை நீ கொடுப்பாயாக. அவருடைய வருமானத்தில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் செய்து யா அல்லாஹ் அந்த குடும்பத்தை செழிப்பாக ஆக்கி பிள்ளை குட்டிகளுக்கு தாய் தகப்பன் மீது பற்றையும் தாய் தகப்பனுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு மீது பற்றையும் கொடுத்து தீனுடைய கல்வியை அதிகப்படுத்தி அமலாளிகளாக நல்ல அமல் செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவதுடன் ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகள் எங்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கு நாங்கள் அவர்கள் மீது பிரியம் வைத்து அவர்கள் எங்கள் மீது பிரியம் வைத்து நாங்கள் இருவரும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ரசூலுக்கு அவருடைய சொல்லை எடுத்து நடக்கக்கூடிய உத்தம சீதேவிகளாக எங்களுடைய குடும்பங்களை பூஞ்சோலை சீதேவிகளாக ஆக்கி வைப்பாயாக. ஈமானில் எங்களுடைய பாதங்களை ஸ்தலப்படுத்திடுவாயாக. ரஹ்மானே, எங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ ரப்பே, அந்த நோய்வாயிலிருந்து நீ அந்த நோய்களை நீக்கி ஷிஃபாவை நல்கி எங்களுக்கு தேவையான அத்தனையும் நீ கொடு. யாரிடத்தும் கையேந்தாமல் நாங்கள் பெற்று அனுபவித்து ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கும் பாக்கியத்தை கொடுத்து எங்களுக்கு வாகனத்தில் நடக்கும்போது 2 வீலரிலே 4 வீலரிலே செல்லும்போது எத்தகைய ஆபத்துக்களும் இல்லாமல் எங்களை உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பை கொடுத்து நிறைந்த குளுமையான மன நிறைவான வாழ்க்கையை தீனுக்காகவும் உனக்காக ரசூலுக்காக எங்களுக்கு நீ நல்கி நல்லருள் வாலி
கை நிறைந்த பரக்கத்து ரஹ்மத்துகளை நீ கொடு. நாங்களும் மனம் நிறைந்த நிலைகளிலே அனுபவித்து ஏழை எளியருக்கு கொடுக்கும் பாக்கியத்துடன் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் உம்ராவை எங்களுக்கு நசீபாக ஆக்கு. எங்களிலே குமர்கள் இருந்தால் சாலிகான கணவனை கொடு. அதே மாதிரி ஆண் குமர்கள் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான பெண்களை கொடு. நீ எல்லாத்திற்கும் தகுதி உடையவன், கேட்டதை தரக்கூடியவன். நீ கொடு ரஹ்மானே ரஹ்மானே. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.